வீட்டில் என்ன வேலை வேணாலும் கொடுங்க, ஆனால் அந்த துணியை மட்டும் மடிக்க சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வாக்குவாதம் தாங்க. மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயுமே இந்த துணி மடிக்கும்போது சண்டை வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் அடிக்கடி அதில் தாங்க சண்டையே வருது. அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூலுக்குலாம் போயிட்டு புக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தோமா, அதுக்கெலாம் அட்டை போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தோம். ஆனால் டைம் தான் சரியில்லை. சரி நல்ல நாளாக பார்த்து வந்துட்டு அட்டை போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எடுத்து மூட்டை கட்டி வச்சாச்சு. நம்மளாம் படிக்கும்போது இந்த புக்ஸுக்கு அட்டை வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் அப்படி இல்லைன்னா இந்த கேலண்டர் பேப்பர் தான் அட்டையே போட்டிருப்போம். ரொம்ப ரேர் இந்த ரேஃபர் ஷீட்லாம் போடுறது. இவங்களுக்குலாம் ரேஃபர் ஷீட்டு ஸ்கூல்லேயே கொடுத்துட்றாங்க. அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த வெல்க்ரோ வேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அதே போல் தான் ஒட்டிக்கோ கட்டிக்கோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குமே. அந்த கத்திரிக்கோல்லாம் வச்சு யூஸ் பண்ணவே வேணாம். அழகாக ஸ்டிக்கர் எடுத்தோமா ஒட்டனமா இருக்கும். கண்டிப்பாக நான் அதுக்கு அட்டை போடும்போது உங்களுக்கு காட்டுறேன். நைட்டு போல் டிஃபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் கடைகள் தான் பண்ணியிருந்தேனே. ஒன்றும் இல்லைங்க, ஒரு 5-6 கத்திரிக்காய், 2 தக்காளி, 3 பச்சை மிளகா, 6 பல்லு பூண்டு, ஒரே ஒரு வெங்காயம், அவ்வளோதாங்க. ஒரு சிட்டிக்கு போல் மஞ்சத்தூள், 3/4 ஸ்பூன் போல் சாம்பார் மிளகாய்த்தூள், ஒரு சிட்டிக்கு போல் தனி மிளகாய்த்தூள். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தனியாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்த்துக்கல. தேவைக்கேற்ப உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு குலுக்கி விட்டுடுங்க. இது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கத்திரிக்காய் இதெல்லாமே முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஒரு 5-6 விசில் வச்சு நல்லா குழைய வெந்துடணும். நல்லா குழைய வெந்ததும் அதோடைய தண்ணி எல்லாமே ஃபில்ட்ரு பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மத்தால வந்து ஒரு 5-6 அசைக்கிங்கன்னா நல்லா வந்து மசிஞ்சு வந்துடும். நம்ம அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்தீங்களா அந்த தண்ணி இது கூட சேர்த்து ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துட வேண்டியது தான். அவ்வளோதாங்க. கத்திரிக்காய் கடையில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தாளிப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக, அதாவது ஒரு 3 ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு, கருவேப்பிலை, ஒரே ஒரு பொடியாக நறுக்கின வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்து இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா இட்லிக்கும் தோசைக்கும் நல்லா மொறுமொறுன்னு தோசைக்கும் பஞ்சு போல் இட்லிக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு பார்க்கலாம்.